இது உன் புருஷன்ட்ட காட்டவா? வேணாம் வேணாம். நான் என்னடா உனக்கு துரோகம் பண்ண? எதுக்கு இப்படி அணுவணுவா என்ன சாவடிக்கிற? நீ மட்டும் என்ன உயிருக்கு உயிரா லவ் பண்ணிட்டு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருப்ப. அதை பார்த்து நான் மட்டும் கஷ்டப்படணுமா? அதுக்கு தாண்டி வச்சேன். சும்மா நடிக்காதடா. உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நம்ம லவ் பண்ணிட்டு இருக்கும் போதே உன் கேரக்டர் பத்தி என் தங்கச்சி என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டா. அதனாலதானே நமக்குள்ள எதுவுமே இல்லைன்னு நம்ம 2 பேரும் பேசி மியூச்சுவலா பிரிஞ்சோம். இப்ப திடீர்னு வந்து நம்ம 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருக்கும்போது எடுத்த வீடியோவை காட்டி எதுக்குடா பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்க? கேவலம் காசுக்காக தானே. பரவாயில்லையே, நெருப்பு மாதிரி கப்புன்னு பிடிச்சிட்ட. சரி, விஷயத்துக்கு வரேன். எனக்கு 5 லட்ச ரூபா பணம் தேவைப்படுது. அதை 5 மணி நேரத்துல எடுத்துட்டு வர்றேன். லவ் பண்ணும்போது பிரில்லியண்டா இருந்த மாதிரி இப்ப நீ இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்ப நீ ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். இப்ப மட்டும் வெளியே உன் வீடியோ லீக் ஆச்சு. உன்னை மட்டும் இல்ல, உன் குடும்பத்தையும் உன் புருஷனோட குடும்பத்தையும் உனக்கு பிறக்க போற குழந்தை வரைக்கும் கேவலப்பட்டு நிப்பாங்க. சீக்கிரமா பணத்தை ரெடி பண்ற வழியை பாரு. ஏங்க, நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு ஈவினிங் வரேன். இரு, நானும் வரேன். அப்புறம் நேரில் வந்து சொல்ல மாட்டேன், ஃபோனும் பண்ண மாட்டேன். 5 மணி நேரத்தில் நீ மட்டும் பணத்தை எடுத்துட்டு வரணும். நம்ம அடிக்கடி மீட் பண்ணுவோமே அதே இடத்துல தான். திரும்ப திரும்ப சொல்ல மாட்டேன், புரிஞ்சுக்க. வேணாங்க, நான் மட்டும் போயிட்டு வந்துடுறேன். ஏய், என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி பதற? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, நான் நல்லா தான் இருக்கேன். நீ ஏதோ என்கிட்ட மறைக்கிறேன்னு தெரியுது. அப்படிலாம் எதுவும் இல்லைங்க. நீங்க சும்மா ஏதாவது தேவையெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க. நான் போயிட்டு வந்துடுறேன். ஒரு நிமிஷம், எதுக்கு பேங்க்ல இருந்து 5 லட்ச ரூபா பணம் எடுத்த? அது என்னோட காசு. அதை வச்சு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அதை நீங்க கேட்கணும் எந்த அவசியம் இல்ல. எனக்கு எல்லாமே தெரியும். அந்த சரவணன் தானே? இது அவனோட போன் தான். எனக்கு எப்படி தெரியும்னு பாக்குறியா? அப்ப உன்கிட்ட மட்டும் பணம் கேட்டு மிரட்டல, உன் தங்கச்சி கிட்டயும் உங்க அக்காவோட வாழ்க்கை உன் கையில தான் இருக்குன்னு மிரட்டி பணம் கேட்டிருக்கான். சாரிங்க, நீங்க இந்த விஷயத்தை எப்படி எடுத்துப்பீங்கன்னு எனக்கு தெரியல. அதனால நான் உங்ககிட்ட சொல்லல. கல்யாணம் ஆகி இந்த 2 வருஷத்துல உன் தங்கச்சி என்ன நம்புற அளவுக்கு கூட நீ என்ன நம்பலன்னு நல்லாவே தெரியுது. பரவாயில்ல, இனி உனக்கு எந்த பிரச்சனைனாலும் என்கிட்ட சொல்லு, சரியா? கட்டின புருஷன் நான் இருக்கேன், என்ன நம்பு. அந்த பொறுக்கை சும்மாவே விடக்கூடாதுங்க. அவன் இன்னும் எத்தனை பொண்ணுங்களோட வாழ்க்கையை நாசமாக்க போறானோ. ஏதாவது பண்ணுங்க. அவன் எப்படி நான் சும்மா விடுவேன்? இந்நேரத்துக்கு புழல் ஜெயில கம்பி எண்ணிட்டு இருப்பான். அதுக்கான வேலையை தான் பாத்திருக்கேன்.